இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உயர்நிலை பள்ளியிலே மாறல் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்தும் அவர் செய்த பணிகளை குறித்தும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்புகளை குறித்தும் விளக்கி சொன்னார். அது கிறிஸ்தவ பள்ளி என்பதனால் மாறல் வகுப்புகளிலே ரட்சிப்பை குறித்தும் நாம் அதை அடைந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் வலியுறுத்தி சொல்லுவார்கள். அப்படி அவர் சொல்லி வரும்போது ஒரு மாணவி கேட்டார், கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன லாபம் என்று கேட்டாள். அப்பொழுது கிறிஸ்து தான் நமக்கு நித்திய லோகத்தை தருகிறவர், இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்தான் முடிவானவர், எல்லா கேள்விகளுக்கும் அவரிடத்திலே பதில் இருக்கிறது, அவர் சொன்னவைகளையும் தாங்கள் கேட்டவைகளையும் அவருடைய அடியார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அது மாறாத சத்தியம். அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள் தெரிகின்றன. எனவே இன்மைக்கும் மறுமைக்கும் நம்மை நேசித்து காப்பாற்றி நித்தியத்தில் சேர்ப்பவர் என்று அவளுக்கு விளக்கி சொன்னார்கள். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். மற்றொரு நாள் வகுப்பிலே ஒரு ஆசிரியை, ஐயோ இந்த பிள்ளைகளோடு ஒரே தொந்தரவாக இருக்கிறது, என்ன சொன்னாலும் கேட்க மறுக்கிறார்கள், எப்படி கற்பித்தாலும் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், வேண்டாம் இந்த வேலைக்கு வந்தோம் என்று இருக்கிறது, எனக்கு வீட்டில் 1000 பிரச்சனைகள், அது பத்தாது என்று இந்த பிள்ளைகளை கட்டி மாரடிக்க வேண்டியது இருக்கிறதே, என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டார். அந்த அம்மா ஒரு நாத்திகர். ஒரு பெண் பிள்ளை எழுந்து, அம்மா உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தீர்வு உண்டு என்று சொன்னாள். அந்த அம்மா கோபம் வந்து விட்டது. இவ்வளவு அழுத்தத்திலே நான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இதுக்கு என்ன தீர்வு சொல்வார் என்று கேட்டாள். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், அம்மா தேவனுடைய கட்டளைக்கு எல்லாருமே கீழ்ப்படியாமல், நாம் அடங்காமல், அவர் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்ளாமல், நீங்கள் சொல்லீர்களே இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளைப் போல்தான் இருக்கிறோம், அவரும் சொல்லி சொல்லி பார்க்கிறார், நாம் புரிந்து கொள்ளவில்லை, அவரும் கட்டளையிட்டு பார்க்கிறார், எல்லா கட்டளைகளும் மீறி விட்டோம், மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான், அவனை தண்டித்து அழிக்காமல் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி அவர்களை மன்னிக்கும் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டு அவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கிறது. நீங்களும் அதே பிரச்சனையைத்தானே எதிர்கொள்கிறீர்கள், கடவுள் என்ன பிரச்சனையை இந்த உலகத்தில் எதிர்கொள்கிறாரோ அதே பிரச்சனை தான் உங்களுக்கு. அவர் எல்லாரையும் நேசித்து மன்னித்து விட்டார், நீங்களும் எல்லாரையும் நேசித்து மன்னித்தீர்கள் என்றால் அதுதான் இயேசு காட்டுகிற மாதிரி என்று சொன்னாள். அப்பொழுது அந்த அம்மா யோசித்து பார்த்தார்கள். ஆம், கர்த்தருடைய கட்டளை உதாசீனம் செய்து அவருக்கு கீழ்ப்படியாமலேயே நாம் வாழ்ந்து வருகிறோம். அவர் தீமையானவர்களை சொல்லவில்லை, நன்மையானதைத்தான் சொல்லுகின்றார். ஆனாலும் அவனவன் சுய இச்சைகளின்படி எழுப்புண்டு சோதிக்கப்பட்டு பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அவர் தமிழத்திலே திரும்பும்படிக்கு எத்தனை முறை திறசாட்சியாய் கடிந்து கொண்டு அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு செவி கொடுப்போம். பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லுகிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று சிந்திக்கலானால், அப்படியே அந்த பிள்ளையை முதுகிலே தட்டி, நீ சிறு பிள்ளையா இருந்தாலும் என்னுடைய சிந்தனையை தூண்டி விடுகிறாய், அது போதும் என்று அவளை வாழ்த்தினாள். சங்கீதம் 119, 176, காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியினை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்களுக்கு முன்பாக அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர் மீது வைத்த கிருபை பெரிது. அந்த கிருபையை பற்றிக் கொள்வோமானால் அதற்குள்ளே ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு, எல்லா கேள்விகளுக்கும் விடைகள் உண்டு. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.